கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். முதலாம் அதிகாரத்தில் இரண்டாவது ஒரு பாடத்தை இந்த ஒரு வேத தியானத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில், அது ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பல நேரங்களில் அது ஒரு வெற்றி அடையாத சூழ்நிலைகளில் தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம். ஒரு காரியத்தை செய்வோம், ஆனால் அதனுடைய முடிவில் ஒரு ஜெயத்தை கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையாக பெரும்பாலும் நமக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சோர்வுகள் வந்து விடுகிறது, பல தடைகள் வருகின்றது, பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம், பல காரணங்கள்னால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று ஒரு ஜெயத்தை நாம் பெற முடியாத ஒரு நிலையிலேயே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இதை நம்ம சிந்திக்கும் பொழுது, நான் தேவனுக்காக எப்படி ஒரு ஜெயம் பெறுகின்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அந்த ஜெயத்திற்கான ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த படிகளை இந்த முதலாம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, தானியேலும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது, அந்த வெற்றிக்குண்டான படிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த முதலாம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். ஜெயம் பெறுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த படிகளை இந்த ஒரு வேத பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மிக முக்கியமாக 5 படிகள் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்க முடியும். ஒவ்வொரு படிகளாக நம்ம படிப்போம். முதலாவது 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அப்போ நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தானியேல் அவருடைய நண்பர்கள் அவங்க செஞ்ச முதல் காரியம் தீர்மானம் செய்தார்கள். தீர்மானம் அங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தினுடைய முடிவு அது ஜெயமாக மாற வேண்டும் என்பதில் நாம் முதல் படியில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்மானம் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு வெற்றியாக மாறுவதில்லை, வெற்றி பெற முடியவில்லை. அது இடையிலேயே நம்ம நிறுத்தி விடுகின்றோம், செய்யாமல் போயிடுறோம், விட்டு விடுகின்றோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உறுதியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தானியேல் அவருடைய நண்பர்கள் அவங்க செஞ்ச முதல் விஷயம், ராஜாவின் உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச முதல் காரியம் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ தேவனுக்காக வாழ வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்கள் மிக மிக முக்கியமாக காணப்படுது. அந்த தீர்மானங்களை நம்ம பல நேரங்களில் நம்ம எடுப்பது கிடையாது. எண்ணங்கள் வேறு, தீர்மானம் வேறு. பல நேரங்களில் எண்ணங்களையே நாம் தீர்மானம் என்று நினைத்து கொண்டு விடுகின்றோம். எண்ணங்கள் ஒருபோதும் தீர்மானமாக மாற முடியாது. எண்ணங்களின் அடிப்படையில் நம்ம தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தீர்மானமும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், வேத வசனத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் நாம் தீர்மானிக்க வேண்டும், தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, அதே 8வது வசனத்தில் அடுத்த 2 வார்த்தையை நம்ம தொடர்ந்து படிக்கிறப்ப, இப்போ தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ தீர்மானம் எடுத்ததோடு மட்டும் அவங்க விடவில்லை, எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தாமதம் இல்லாமல், வேறு எந்த காரணங்களையும் சொல்லாமல் எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்துவதில் உடனடியாக செஞ்சிட்டாங்க. சரிங்களா? பிரதான தலைவன் இடத்துல போயிட்டு, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்,
எங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தீர்மானத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த பிரதானியின் தலைவனிடத்தில் போனார், வேண்டிக் கொண்டார், ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே தானியேல் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ரெண்டாவது படி என்ன அப்படின்னா, எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தணும், செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். அது எத்தகைய தீர்மானமாக இருந்தாலும் சரி, நல்ல தீர்மானங்கள், தேவனுக்காக எடுக்கின்ற தீர்மானங்கள், எப்படிப்பட்ட தீர்மானங்கள் இருந்தாலும் சரி, தீர்மானம் செயல் வடிவில் கொண்டு வரப்பட வேண்டும். செயலில் நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது வசனம் 10-14 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 4-5 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரதான தலைவன் தானியேல் சொன்னதை கேட்டுட்டு, ஒருவேளை நான் உணவை மாற்றி கொடுப்பேன் அப்படின்னா ராஜா என்னுடைய தலையை வெட்டிடுவாரே, நான் செத்துருவனே அப்படின்னு சொல்கிறாரு. தானியேல் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்காது, தேவன் கண்டிப்பாக இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்வாங்க, நீங்கள் வேணால் ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பிரதானியினுடைய தலைவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தானியேலுக்கு உதவி செய்ய சம்மதிக்கிறார். 10 நாள் பார்த்தீங்கன்னா தானியேல் கேட்ட அந்த காய்கறிகளையும் பழங்களையும் அங்கே பருப்புகளையும் அங்கே தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்குறாங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணுறாங்க. 10 நாள் டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சரி, அப்போ மூன்றாவது படியில் என்ன பார்க்குறோம்? இந்த 5 வசனத்தின் அடிப்படையில் முதல்ல தீர்மானம் எடுத்தாங்க, ரெண்டாவது செயல்படுத்தினாங்க, மூணாவது செயல்படுத்துகின்ற காரியத்தில் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல், நான் இலக்கை அடையிற வரைக்கும் நான் இடைவிடாமல் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பிரதானியின் தலைவனிடத்தில் போய் கேட்டுக்கிட்டாரு, செயல்படுத்தினார். இப்போ அந்த செயல்படுத்துதல் தொடர்ச்சியாக வர வேண்டும். அங்கே இடைவிடாதபடிக்கு, பாதியில் விட்டு விடாதபடிக்கு தொடர்ச்சியாக வர வேண்டும். இந்த தொடர்ச்சியாக செய்கிறதுல தான் பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய தடைகள் இருக்கும். தீர்மானம் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்காது, ஒருவேளை செயல்படுத்துவதிலையும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தொடர்ந்து செய்வதில் நிறைய தடைகள் வரும். சூழ்நிலைகள் மாறலாம், தடைகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு தேவையான உதவிகள் பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே காணப்படலாம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் இந்த மூன்றாவது படியில் நம்ம தொடர்ச்சியான செயல்படுத்துதலை காட்ட வேண்டியது அவசியம். சரிங்களா? நாம் பல நேரங்களில் 1-2 வந்துடுறோம், மூன்றாவது படியில் கீழே விழுந்து விடுகின்றோம். தடைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, உதவிகள் கிடைக்காத பொழுது, சாதகமான சூழ்நிலை அமையாத பொழுது விட்டு விடுகின்றோம். வாழ்க்கை அப்படியே வீழ்ந்து போன ஒரு நிலையிலேயே காணப்படுகிறது. ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் தொடர்ச்சியாக எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்துவதில் அவங்க செஞ்சு கொண்டே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாலாவது என்ன அப்படின்னா, வசனம் நம்ம படிக்கும் பொழுது இந்த 4-5 வசனத்துலேயே நம்ம திரும்ப படித்தோம் அப்படின்னா, எடுத்த தீர்மானத்தை ஒருபோதும் மாற்றிக்கவே இல்லை. விஷயம் புரியுது உங்களுக்கு? தேவனுக்காக எடுத்த தீர்மானங்களை அங்கே தானியேலும் நண்பர்களும் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தார்கள், நிலைச்சு நின்னாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, என்ன சம்பவங்கள் நேரிட்டாலும் பரவாயில்ல, என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உதவிகளே கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கவில்லை, எடுத்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த தீர்மானத்தில் விடாப்பிடியாக நிலைத்திருந்து எப்படியாவது என் இலக்கை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக நின்னாங்க. ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம்? சூழ்நிலைக்காக, பிரச்சனைகளுக்காக, மற்ற காரணங்களுக்காக தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறோம் அல்லது தீர்மானத்தை விட்டு விடுகின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நம்ம பெற முடிவது இல்லை. சரிங்களா? ஆனால் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். 5வது படி என்ன அப்படின்னா, வசனம் நீங்கள் 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ராஜாவுனுடைய போஜனத்தை விட இவங்க கேட்ட எளிமையான ஆகாரம்,
வெறும் பருப்பும் காய்கறிகளும் சாப்பிட்டதுனால மிகவும் புஷ்டியாக அழகாக காணப்படுறாங்க. நீங்கள் தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் 17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்படினால கவனிங்க, தேவன் இந்த ஒரு காரியத்தில் இவங்க எடுத்த தீர்மானத்தினுடைய பலனாக ஞானத்தை கொடுக்குறாரு, தரிசனங்களை அறியக்கூடிய அந்த ஒரு வரத்தை கொடுக்குறாரு, அந்த ஒரு ஆசீர்வாதங்களை அங்கே கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தீர்மானம் எடுத்தாங்க, செயல்படுத்தினாங்க, அதில் உறுதியாக தொடர்ந்து செயல்பட்டாங்க. தீர்மானத்திலிருந்து அவங்க பின்வாங்கவில்லை. 5வது படியில் எடுத்த தீர்மானத்தினுடைய பலனை அவர்கள் அடைந்து கொண்டனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் இந்த 5 படிகளில் நம்ம கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஜெயமுள்ள, ஒரு வெற்றியுள்ள பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்களேன். வசனம் 9 பார்ப்போம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கவனிச்சிங்களா? தீர்மானம் முதல் படி, செயல்படுத்துதல் 2வது படி. இப்போ தேவன் எப்போவே செயல்பட ஆரம்பிக்கிறாருன்னா 5வது படியில் செயல்படலை, 2வது படியிலேயே தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம்? தீர்மானம் எடுத்து ஒரு அடியை எடுத்து வைக்கிற வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். விஷயம் புரியுது உங்களுக்கு? என் பிள்ளை தீர்மானம் மட்டும் எடுத்துட்டு ஒரு அடி எடுத்து வைப்பான் அப்படின்னா நான் களத்தில் இறங்கி என் வேலையை செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நமக்காக காத்துட்ருக்கிறாருங்க. விஷயம் புரியுது உங்களுக்கு? எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஏன் செயல்பட முடியல அப்படின்னா, நம்ம தீர்மானம் எடுக்கிறதுல தயங்கி கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தீர்மானம் எடுப்பதில் தயங்கி கொண்டிருக்கிறோம். செயல்படுத்துவதில், அந்த முதல் அடியை எடுத்து வைப்பதில் நாம் தயக்கம் காட்டுகின்றோம். இந்த 2த்தையும் நீங்கள் தயங்காமல் செஞ்சு பாருங்கள். உடனடியாக ஆண்டவர் அவர் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறார். 2வது படியிலிருந்தே நம்ம கூட வர ஆரம்பிச்சிடுறார். அவர் ஏன் முதல் படிக்கு வர முடியாது அப்படின்னா, தீர்மானம் என்னுடையது, தீர்மானத்துக்குள்ளே அவர் தலையிட மாட்டார். அதனால தான் 2வது படியில் நின்றார். செயல் மட்டும் படுத்தி பாரு, தீர்மானம் எடுத்து செயலில் ஒரு அடி எடுத்து வச்சு பாரு, நான் கூடவே இருக்கிறேன், இறுதி வரைக்கும் நான் உன்னை வழி நடத்துகிறேன் அப்படின்றார். எவ்வளோ அன்புள்ள ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த வெற்றியின் ரகசியம், அந்த வெற்றியின் படிகள் இதுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரி, இந்த 5 படிகளுக்கும் அஸ்திபாரம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த 5 படிகளை தாங்குகின்ற தூண்கள் காணப்பட வேண்டும் அல்லவா? இந்த படிகள் அந்தரத்தில் இறக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த அஸ்திபாரம் என்ன, அந்த தூண்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்றும் இல்லை, 8வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் எடுத்த தீர்மானமே தேவனுக்காக தான். அப்போ தேவன் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக, தேவனுடைய அன்புக்காக, அதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே அன்பு. அப்போ அன்பு என்கின்ற அஸ்திபாரத்தின் மீது, அப்போ தூண்கள் எது? தூண்கள் வேறொன்றுமல்ல, ஜெபமும் விசுவாசம். இவர் எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருப்பார்? தானியேல் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா, தானியேல் பல இடங்களில் நிறைய ஜெபம் பண்ணிருக்கிறார், நிறைய விசுவாசத்தை காமிச்சிருக்கிறார். அப்போ அந்த 2 தூண்கள் என்ன? ஜெபமும் விசுவாசமும். அன்பு என்கின்ற அஸ்திபாரத்தின் மீது ஜெபமும் விசுவாசமும் என்கின்ற தூண்களை நிறுத்துவோம் என்று சொன்னால், இந்த 5 படிகளும் அங்கே நிலைத்திருக்கும். அந்த 5 படியினுடைய முடிவில் அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அஸ்திபாரம் போட்டிருக்கோமா, அந்த 2 தூண்களை நிறுத்தியிருக்கிறோமா, படிகளை சரியாக நம்ம கட்டியிருக்கிறோமா, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஜெயத்தை தேவனுக்காக பெற்றுக்கொள்வதில் அந்த அஸ்திபாரத்தை சரியாக போட்டு, அந்த தூண்களை சரியாக நிறுத்தி, இந்த படிகளை சரியாக கட்டி நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். ஜெயமுள்ள கிறிஸ்து, ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு நாம் ஜெயம் பெறுவதற்காக ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.